Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் துதிக்கிறேன். மகிமையின் ராஜாவே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன். ஐயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை மரணத்துக்கும், எங்கள் பிராணனை அழிவுக்கும், எங்கள் கால்களை எல்லா விதமான இடறுதலுக்கும் தப்புவித்து ரட்சிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து உம்முடைய நாமத்திலே உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கங்களின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனது உருக்கத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை எல்லா நன்மைகளுக்கும், எல்லா கிருபைகளுக்கும், எல்லா இரக்கங்களுக்கும் உரியவர்களாக மாற்றின உம்முடைய அன்பை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்தது என்று, உம்முடைய நாமம் சிறந்தது என்று, உம்முடைய நாமம் மகத்துவமானது என்று உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, அதிசயங்களின் ராஜாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய எல்லா கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் செலுத்தி உம்முடைய நாமம் சிறந்தது என்று நாங்கள் துதித்து உம்முடைய நாமத்துக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்பொழுதும் எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை அரவணைத்து எங்களை நடத்துகிற, எங்களை நடத்துகிற, இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அநாதி அன்பை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை அளித்து எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை நடத்தி வருகிற அநாதி சிநேகத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டி இருக்கிற உம்முடைய கிருபை எத்தனை பெரிது ஆண்டவரே. அந்த கிருபைகளை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனுடைய கிருபை உன்னதமானது, மகிமையானது என்று சொல்லி நான் துதிக்கிறேன் அப்பா. நீர் ஒருவரே எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து அன்பினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வருகிற அநாதி தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அலாதி அன்பிற்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி நிறைந்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆண்டவரே சிந்தனையோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இரட்சகரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் மகா பெரிய தேவனாயிருந்து எங்களை கிருபையாய் நடத்தி வருகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அந்த சிநேகத்தை நினைக்கும் போது ஆண்டவரே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவ்வளவு மகிமையான தேவன் எங்கள் ராஜாவாய் நீர் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே.
அற்புதங்களின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவுபட்ட திராட்சை ரசத்தை தண்ணீரை கொண்டு ஆண்டவரே நிறைவாக்கி அவருடைய குறைவை எல்லாம் நீக்கின எங்கள் தேவன் எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளை அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த காலை வேளை கூட நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே என்ற பாடலை நாம் பாடி பிறகு வசனத்தை சிந்தித்து நம் ஜபத்திற்குள் கடந்து போகலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார்,
ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுடைய சிந்தனைக்காக, தியானத்திற்காக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31, 32, 33 நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு 4ஆம் நாளிலே அந்த வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரியனாகிய உரியாவின் குமாரன் மெரமோத்தின் கையிலும் பினேகாசின் குமாரன் எலியேசாரின் கையிலும் எல்லாவற்றுக்கும் இருந்த நிறையின்படியையும் நிறுத்தி ஒப்புவிக்கப்பட்டது. யோசுவாவின் குமாரன் யோசபாத்தும் பின்னூயின் குமாரன் நோவாதியாவும் என்கிற லேவியரும் எங்களோடு கூட இருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் சிந்திக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், நம்முடைய தேவன் எப்பவும் தப்புவிக்கிறதுல வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வார்த்தை சொல்லுகிறது, பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் சத்துருக்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அவர் தப்புவிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தருடைய கரம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை செய்யும்படிக்கு, தப்புவிக்கும்படிக்கு அது பலத்த வல்லமை உள்ளதா இருக்கிறது, அது மகிமை உள்ளதா இருக்கிறது. ஆகவே இந்த கரம் நம்மை தப்புவித்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறதில வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தப்புவிப்பார். எந்த சூழ்நிலையிலும் அவர் தப்புவிக்காமல் இருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை, கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் நம் மீது எப்பொழுதும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒன்றை செய்வாரானால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பல சத்துருக்கள் பூமியில இருந்தாலும், நம்மை அநேகர் சத்துருவாக பார்த்தாலும், எதிராளியாகிய பகையாளியாக பார்த்தாலும், ஆனால் அவனுடைய கிரியைகள் நம்மை தொடாதபடிக்கு நம்மை சுற்றிலும் கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். அவர் நம்மை சுற்றிலும் நமக்கு பாதுகாப்பாக எருசலேமை சுற்றிலும் இருக்கிற பர்வதங்களைப் போல கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஆகவே அவர் தப்புவிக்கிறதில் வல்லமையுள்ள தேவன். நம்ம ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
மனிதர்களே அடுத்தவர்களை தப்புவிக்க கிருபையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால், நாமும் அநேகரை தப்புவிக்க கிருபை பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை தப்புவிக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையான சம்பவம் என்னவென்றால், யாக்கோபுக்கு யோசேப்பு முதிர் வயதிலே பிறந்ததினால் யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்தார். அதனாலே அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தான். பலவர்ண அங்கியை பெற்ற யோசேப்பு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். அவன் அங்கிகளை பெற்றுக் கொண்டதினாலே பகைக்கப்பட்டான் என்று சொல்லுவதை விட, அவன் சொப்பனம் கண்டு, சொப்பனத்திலே தரிசித்ததை கண்டு தன் சகோதரர்களுக்கு சொன்னதினாலே அவன் பகைக்கப்பட்டான், விரோதிக்கப்பட்டான், சத்துருவாக எண்ணப்பட்டான். அவங்க பெற்றோர்களுக்கும் அந்த சொப்பனத்தை சொல்லுகிறான். 12 கட்டுகளும் என்னை வணங்கினது, சூரிய சந்திரனும் என்னை வணங்கினது என்று சொல்லும்போது, சூரியன் தகப்பன், சந்திரன் தாய். மற்ற 11 கட்டுகள் என்னும்போது கூட பிறந்த சகோதரன். 12ன்னு சொல்லல, ஏன்னா அவர் டயானாவை அந்த கணக்குல சேர்க்கல. ஆகவே இந்த காரியங்கள் நிமித்தமாக யோசேப்பு தன் சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறான், விரோதிக்கப்படுகிறான். எல்லா இடங்கள்லயுமே யாராவது ஒருவர் ஜெனுவனா இருக்கிறாங்கன்னா அவங்க மேல தாறுமாறா வாழ்றவங்களுக்கு, தப்பு தண்டா பண்றவங்களுக்கு ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கலா. அந்த மாதிரி நம்ம நேர்மையாக வாழணும்னு நினைக்கும் போது, வாழும்போது அதற்கான சத்துருக்களும் நம் மீது எழும்பலாம். அல்லது நம்மிடத்திலே சாப்பிட்டு நம்மளோடு இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து அந்த சாப்பிட்ட வீட்டார் கொஞ்சம் தாழ்ந்தும் போது, எல்லாவற்றிலும் கொஞ்சம் கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது மற்றவர்கள் அவர்களை எதிர்க்கிறதுல சத்துருக்களா இருக்கலாம். ஆனாலும் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே கர்த்தரை நாம் மேய்ப்பராய் கொண்டிருக்கிறபடியினால் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை வைத்திருக்கிறார். பல விதங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல பவுல் சொல்றார், சத்தியத்திற்காக நான் சத்துருவானாலும் பரவாயில்லைங்கிறார். ஆகவே இந்த மாதிரி காரியம் நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கணும். தண்ணீரை போல தளம்பினவனாக ரூபனை யாக்கோபு பார்த்தாலும், அந்த யாக்கோபு யோசேப்பை தப்புவிக்கிறதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவனுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய சகோதரர் சொல்றாங்க, ஆதியாகமம் 37, 19, 20, 21 ஒருவரை ஒருவர் நோக்கி, ஏதோ சொப்பனக்காரன் வருகிறான், பேர் வச்சிட்டாங்க. அவனுக்கு என்னன்னு? சொப்பனக்காரன். நம்ம கூட நிறைய பேருக்கு பேர் வைக்கிறோம். பொய் பேசினே இருக்கிறாங்கன்னா, இதடா புழுகு முத்தம் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாடுறா புழுகுக்காரி வர்றா, என்னென்ன பண்ண போறால தெரியல. ரொம்ப வாய் பேசுறாங்கன்னா வாயாடின்னு பேர் வைப்பாங்க. ரொம்ப தாறுமாறா காரியங்கள் செய்யும் போது, வாழும்போது, அதாவது கணவனுக்கு துரோகம் பண்ணி வாழும்போது அவங்களுக்கு பேர் சொல்லுவாங்க, லோலாய்த்தனம் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க, பஜாரின்னு பேர் வைப்பாங்க. ஆனா இங்க யோசேப்புக்கு ஒரு பெயர் சொப்பனக்காரன். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி வருகிறான். நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி
முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்துள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபன் யாக்கோபுக்கு ஜேஷ்ட புத்திரன். பொதுவா இந்த ஜேஷ்ட புத்திரனாய் பிறந்திருக்கிறவனுக்கு அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாரு மேலேயும் ஒரு கரிசனை இருக்கும், இரக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என் கூட பிறந்த அண்ணங்கிட்ட இரக்கத்தையோ சமாதானத்தையோ பார்த்ததே கிடையாது. அவன் எங்க வீட்டுல ஜேஷ்ட புத்திரன். திருமணம் ஆன புதுசுல என்கிட்ட வந்தான். உன்னுடைய 3 ஏக்கர் நிலம், அந்த வீட்டு பங்கு எனக்கு எழுதி கொடுத்துரு, 25,000 ரூபாய் கொடுக்குறேன். அவன் நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு எழுதி கொடுத்துருவேன்னு வந்தான். கடைசியில பாத்தீங்கன்னா அதை அனுபவிக்க அவன் இல்லாதையே போயிட்டான். எவ்வளவு ஒரு வக்கரம் பிடிச்ச குணம் பாருங்க. ஏசாவை பார்க்கிறோம், ஒரு கூழுக்காக தேஷ்டபுத்திர பாகத்தை வித்துறோம். இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில நான் பார்க்கணும். ஆனா இவன் யோசேப்பை தப்பு வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுகிறான். இது எப்படி வந்தது என்று நீங்க கேட்டால், இதுக்கு பேர் தான் தேவனுடைய செயல். நீங்க பிலிப்பியர்ல படிச்சீங்கன்னா பவுல் சொல்றாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா கடைசி வசனத்தை நீங்க பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. 28வது வசனம் பாருங்க. நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயல். அப்ப நல்லா நம்ம கவனிக்கணும். நம்ம தப்புவிக்கப்படுறோம், நம்ம பாதுகாக்கப்படுறோம், ஏதோ ஒரு விதத்துல மாற்றங்கள் அடைகிறோம் அப்படின்னா அது தேவனுடைய செயல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லு. ஆகவே இந்த யோசேப்பு தப்புவிக்கப்படுகிறான் ரூபன் கையினால. கர்த்தருக்கு மகிமை உண்டாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சமயத்துல மோசேயை பார்க்கிறோம். எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை வரும்போது அந்த எபிரேயனை தப்புவிக்கிறதற்காக எகிப்தியனை கொண்டு போடுகிறான். இப்படி அந்த ரத்தம், எபிரேயனுடைய அந்த ரத்தம் மோசேக்குள் இருந்ததுனால, மோசே என்னதான் இருந்தாலும் அந்த ரத்தம் அவனுக்குள்ள ஒரு பலனை செய்தது. அவன் தப்புவிக்கப்படுகிறான். கர்த்தருக்கு யாத்திராகமம் 14:30 வாசிக்கிறோம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் என்று யாத்திராகமம் 14:30 பாருங்க. மோசேயை கொண்டு தேவன் என்ன பண்றாரு? எகிப்தில இருந்து ஜனங்களை விடுதலையாக்கி தேவனுடைய சமூகத்துல கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 18:4 நாம் பார்க்கும்போது, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று மோசே தன் பையனுக்கு பேர் வைக்கிறதை பார்க்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியாக சொல்ல வேண்டுமானால் எலியேசர் என்றால் அவன் எல் ஆசர், அதுதான் அர்த்தம். எல் என்றால் கடவுள், ஆசர் என்றால் உதவி செய்கிறவர். அப்படி ஆண்டவர்
இந்த இடத்துல அவனை தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு எவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய தேவன் தப்புவிக்கிறதில வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்புகிற தேவன், நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தாவீது சவுலுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இங்கே கர்த்தர் ஒரு மாற்றத்தை அங்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் கோலியாத்தை வீழ்த்தும்படியாக வைராக்கியம் கொண்டு, இந்த விசுவாச வைராக்கியம், ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம், ஆண்டவர் மேல ஒரு பற்று இருக்கிறவங்க அப்படி ஒரு வைராக்கியமா இருப்பான். அந்த வைராக்கியம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. இது தாவீதுக்குள் இருந்தது. ஏனென்றால் கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். அந்த சேனைகளின் கர்த்தரை அவன் நிந்திக்கிறது தாவீதாலே சகித்துக் கொள்ள முடியல. அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுல் எல்லாருடைய சோல்டர்களுக்கும் அவன் சோல்டர் தான் உயர்ந்திருந்து உயரமுள்ளவனாயிருந்தான். ஆனால் என்ன நடக்கிறது? தாவீது துணிகரமாக பேசுகிறான். அவனை கொண்டு போய் சவுலுக்கு முன்னாடி விடுகிறான். 17ஆம் அதிகாரம் 35. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தது. நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் நம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்பு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. ஓ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. அபிஷேகத்தை இழந்தவன் சொல்றான். இன்னைக்கு நம்ம சுற்றுப்புறத்துல பார்த்தோம் சொன்னா, இந்துக்களுக்கு இருக்கிற பயம் கூட நம்ம ஆளுங்களுக்கு ஆண்டவர் மேல இல்லை. நான் நினைக்கிறது உண்டு, அவர் மன்னிக்கிறார் என்ற தைரியத்துல துணிகரமா செய்வாங்க போல. ஆனாலும் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய பிழைகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கத்தான் செய்கிறார். ஆனாலும் ஆண்டவர் சிமேயியை தாவீதை தூசித்தது நிமித்தம் தாவீது மன்னித்து விட்டாலும் தாவீது இறக்கும் தருவாயில சாலமோனுக்கு சொல்றார், இந்த சிமேயை குறித்து ஜாக்கிரதையாயிரு. அப்போ சாலமோன் சிமேயிக்கு சொல்றாரு, நீ இந்த ஆற்றை கடக்கும் நாளிலே சாகவே சாவாய். தற்செயலாக அவனுடைய வேலைக்காரர்கள் இங்கே போய்விடுறான். அவனை தேடிக்கொண்டு அந்த ஆற்றை தாண்டி போய்விடுகிறான், மறந்துட்டு. ஆனால் அவன் தப்பி வைக்கப்படலை. இதையும் நம்ம மனதில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான், உண்மைதான். 8வது முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் பைபிள் சொல்லியே. அப்போ நம்ம 7 முறை விழுந்தோம் எழுந்திருக்கிறோம் சொன்னா 8வது முறை என்ன அர்த்தம்? 8வது முறை நீ விழும்போது கைவிடப்படுவாய். ஆகவே நன்மையான சிங்கங்களின் சிங்கத்துக்கும் கரடிக்கு என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்துக்கும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லும்போது தாவீதை பார்த்து சவுல் சொல்றார், அபிஷேகத்தை இழந்தவன்
பிசாசு வந்து அவன் மேல இறங்கும் போது, அசுத்தாவி அவன் அலைகழிக்கும் போது கிணறம் வாசித்து அதை துரத்தனவன். இப்ப அவனை பார்த்து சொல்ற, நீ போ, கர்த்தரும் கூட இருப்பாரா. இந்த பின்மாற்றத்துல இருந்தாலும் அந்த சவுலுக்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா பெரிய காரியங்கள் நடக்கும். ஆனால் அவன் கர்த்தர் என்னை விட்டு விலகிவிட்டார் என்பதை அறிந்திருந்தாலும் தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பார். எதுவரைக்கும் இருப்பார்? 7 முறை விழுந்தாலும் இருப்பார். இங்கே சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த என்னை, கரடியின் வாய்க்கு தப்புவித்த என்னை, என் ஆடுகளை நான் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன், கரடியின் வாய்க்கும் தப்புவித்தேன், அவைகளை அடித்து கொன்று தாடையை கிழித்து போட்டேன் என்று தைரியமாக ஒரு ராஜாவுக்கு முன்பாக இந்த தாவீது சொல்லும் போது, அதே போலவேதான் கர்த்தர் தாவீதை கோலியாத்தின் கைக்கு தப்புவித்தது மாத்திரமல்ல, அவனுடைய கிரியைகள் எல்லாவற்றிற்கும் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலவேளையில கூட நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம தெரிஞ்சு தெரியாம சிக்கல்ல சிக்கி இருந்தாலும் நம்முடைய தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவரோடு ஒப்புரவாகும் போதெல்லாம் நம்மை தப்புவித்து ரட்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் தேவனுடைய காரியம். இது எப்படி உணர்கிறேன் என்றால், நான் சிவாடா என்கிற பகுதியிலே மிஷனரியாக ஊழியத்தில் இருந்தபோது, சிவாடா என்கிற அந்த காலனிக்கும் என்னன் கண்டிகை என்கிற காலனிக்கும் ஒரே ஒரு நாயுடு பகையை உண்டு பண்ணி, அவர்கள் 2 பேரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தலித்துகள், அவர்களை அடித்து கொள்ளும்படிக்கு முயற்சி செய்கிறார். இதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு தலித் பெண் இந்த நாயுடுவோட கள்ள தொடர்பில் இருந்ததினாலே அது அவளுடைய புருஷனுக்கு தெரிந்து அந்த நாயுடுவை அடித்து விடுகிறான். ஆனால் அவன் மாற்றி பணம் கொடுத்து என்னன் கண்டிகையில உள்ளவங்களை ஏவி விட்டு சிவாடாவில் உள்ளவங்களை பகைக்க செய்து, இப்போ கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல பங்கும் பங்காளி எல்லாம் இருப்பான். ஒருத்தருக்கு பாதிப்பு வருதுன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கூட்டம் போகுது, அந்த பக்கம் இந்த பக்கம் நிக்குது. நான் என்னுடைய வீட்டுல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இவங்களை எப்படியாவது ரட்சிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, 2 கூட்டத்துக்கு நடுவில் போய் நில்லுன்னு. நின்னுட்டேன். எனக்கு தைரியம் ஜாஸ்தி. போய் அங்க நின்னவொடனே எல்லாரும் ஒரு கூட்டம் சொல்லுது, டேய் ஏசன்னா வந்து நடுவில் நிக்கிறார், நிப்பாட்டுறான்றான். இன்னொருத்தன் சொல்றான், டேய் ஐயரு வந்து நின்ட்டாரா, நம்ம ஐயரு அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். கல்லுங்க பறக்குது, பயப்படல, நின்ட்டேன். கடைசியில நின்ன பிறகு அந்த நாயுடு போன் பண்ணி, அதாவது இந்த சண்டை போடுகிற நேரத்தில் ஒரு காவல் படையை வர வைப்பாங்க, அதுக்கு போன் பண்ணி சொல்லிட்டார். லாரி லாரியா வந்து இறங்கிட்டாங்க. கனகாம சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன். கஜேந்திரன் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இப்படி ஒரு பாதிரியாரு இங்க இருக்கிறாரு, அவரு மத கலவரத்தை தூண்டி விட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டாருன்னு என்ன கோத்து விட்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டு ஆசிஷியலா வீட்டுல இருந்தேன். ஆனா சொல்லிட்டேன், 2 ஜனத்துக்கும் சொல்லிட்டேன், நீங்க எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க, யாரும் இருக்காதீங்க, 3 நாளைக்கு அப்புறம் நான் உங்களை வர வைக்கிறேன். அப்படி போயிட்டாங்க. எல்லாரும் வீட்டை விட்டு அவங்க அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாரு. நான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறேன்.
உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரு. எதுக்கு சார்? என்ன நீங்க மத கலவரத்தை தூண்டி விட்டீங்களாமே அப்படின்னு. அப்பதான் அந்த நேரத்துல ஒரு 4-5 பெண்கள் அங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா அவர் ஐயரு, அவர் யாருக்கும் மத கலவரத்தை உண்டு பண்ணல, நடந்தது இந்த மாதிரி பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த அதிகாரியின் கைக்கு என்னை தப்புவித்தார். பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். அங்க ஒரு பாக்கியவானாக நான் நின்றேன். பிறகு அவர் சொல்லிட்டு போனார், நாளைக்கு காலைல ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு. சைக்கிள், வேற பைக்கெல்லாம் அந்த காலத்துல கிடையாது, சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஏறக்குறைய 8-9 கிலோமீட்டர் சைக்கிள் மெரிச்சுக்கிட்டு நேராக காலைல போனேன். போன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் எழுந்திருந்து எனக்கு வணக்கம் பண்ணாரு, உட்கார வச்சுட்டாரு. என்ன மேட்ரு சொல்லுங்க, நீங்க ஒரு பாதிரியார் போய் சொல்ல மாட்டீங்க, இப்படி என்னென்ன மாதிரி நடந்தது, இந்த பெண்ணாலதான் நடந்தது, அவன் புருஷன் அதை பார்த்துட்டான், அதுக்கு பங்காளிகள்லாம் சேர்ந்து அந்த புருஷன் நாயுடு அடிச்சிட்டாரு, அவர் தான் இந்த மாதிரி காரியத்தை ஏவி விட்டு 2 கூட்டத்துக்கும் பிரச்சனை பண்ணாரு. நான் போய் நடுவுல நின்னுட்டேன். நின்ன உடனே அவங்க ஐயர் வந்துட்டாரு, ஐயசன்னா வந்தாருன்னு சொல்லி அவங்க அடிச்சுக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் காயம் படலையே? காயம் எனக்கு படலை, பக்கத்துலதான் கல்லெல்லாம் விழுந்தது, செதறு ஓடுது. கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா இருந்தாருன்னு சொன்னேன். இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சதுனால்தான் நான் தைரியமா சொல்லுவேன், கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நம்மை தப்புவிக்கிறவர், தீங்குக்கு தப்புவிக்கிறவர், எல்லா பாதிப்புக்கும் நம்மை தப்புவிக்கிறவர். பிறகு என்னிடத்துல அவர் எழுதி வாங்கி கொண்டார், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு பிறகு என்கிட்ட வரல. இவங்க ஓடி போனவங்க எல்லாரையும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பல லட்சங்கள் கொடுத்துட்டேன். அந்த காசுகளை அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருந்தா அவங்க தரம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இப்படிதான் நிறைய பேர் முதலாளிங்க, நிறைய கார்பரேட் கம்பெனிக்காரங்க கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் பணத்தை கொடுத்துருவான், அங்கிட்ட உழைக்கிறவனுக்கு துரோகம் பண்ணுவான். அவன் நல்லா இருந்த சரித்திரம் கிடையாது. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், முடிவு பயங்கரமா இருக்கு, விபத்திலேயோ எதிலேயோ சிக்கி மறிச்சு போயிடுவான். ஆனா எந்த இடத்துல 15 நாள் யாரும் ஊருக்குள்ள வரவே இல்லை. அப்புறம் நான் நேரா டிஎஸ்பி கிட்ட போய் மேட்ட சொன்னேன். அவர் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு ஒரு 2 பேர் மாத்திரம் நாம்காவாசிக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க மேல ஒரு பெட்டி கேஸ் 75 கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை போட்டாங்க. போட்டு 2வது நாள் வந்துட்டாங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்ல விவரம் தெரிஞ்ச உடனே ஜட்ஜு இந்த நாயுடுவை கேவலப்படுத்தி, ஏன் உங்களுக்கு தலித்து பெண்கள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்களா? ஏன்னா அந்த ஜட்ஜு ஒரு தலித்தா இருந்தார். அப்படி ஒரு தீர்ப்பு செய்து ஆண்டவர் அங்க என் பெயரை பெருமைப்படுத்தினாருன்னு சொல்லணும். அந்த நாள்ல எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தனி மரியாதை ஆண்டவர் உண்டாக்கினார். நம்மை ஆண்டவர் தப்புவிக்கிறதுல அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் பெருமைக்காக அதை நான் சொல்லல, இந்த தப்புவிக்கிறத பத்தி சொல்றேன். கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி தப்புவித்து ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 17:7 நம்பர் 1, சங்கீதம் 17:7. உம்மை கர்த்தரை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய், நம்புகிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாக எழும்புகிற உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே,
உடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ண இந்த காலை வேளையில நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற கர்த்தர் அவருடைய அதிசயமான கிருபையை நமக்கு விளங்க பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 18:19 வாசிக்கும் போது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் தப்புவித்தார். நெருக்கத்திலே இருந்து சங்கடப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வருகிறது. ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? மகிழ்ச்சியோடு சொல்லலாமா? கர்த்தர் நம்மை நெருக்கத்தினின்று தப்புவித்து விசாலத்திலே வைத்து உதவி செய்கிறார். ஏனென்றால் 17-18 வசனமும், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாயிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். அதுதாங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்தால் அவர் விசாலமான இடத்துல நம்மை கொண்டு வந்து நம்மை ரட்சித்து தப்புவிக்கிறார். அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல ஆதரவாய் மாத்திரமல்ல, பிரியமாயிருக்கிறார். அவர் நம்ம மேல பிரியமாயிருக்கிறார். Beloved sister, beloved brother, God love for you. அவர் உங்க மேல ரொம்ப அலாதி பிரியம் வச்சிருக்கிறார். அவன் புருஷன் வைக்க மாட்டான், அவன் பிள்ளைங்க வைக்க மாட்டாங்க. ரொட்டீனா வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனா அவர் யார் தெரியுமா? யாருமே காட்டாத பிரியத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். என் பேத்திக்காக ஜெபம் பண்ணும் போது, மற்றவங்க பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஜெபம் பண்ண. ஆண்டவர் நம்ம மேல பிரியமாய் வச்சிருந்தபடினா நம்முடைய பழுதெல்லாம் அவருக்கு தெரியாது, அவர் காட்ட மாட்டார் வெளியில. இதெல்லாம் மறைத்து நம்மை பாதுகாத்து சுகம் கொடுத்து ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலைவேளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆதரவாய் மாத்திரமல்ல, அவர் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். அந்த 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்றார். அதே சங்கீதத்தில 18ஆம் சங்கீதம் 43வது வசனத்தில, ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறார், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவித்தார். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அடுத்த சப்ஜெக்ட் பாருங்க, சங்கீதம் 37:40 அழகா சொல்ல, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்களுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்களுடைய கைக்கு ரட்சித்து தப்புவிக்கிற தேவன் யாரு? நம்முடைய தேவன். ஆமீன் சொல்லுவோமா? ஆகவே தப்புவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 49:15 நம்ம வாசிக்கும் போது, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளும். யார் தள்ளினாலும் அவர் நம்மை தள்ளாட விட மாட்டார். உன் காலை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. நம்மை தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லா சத்துருக்களும், எல்லா தீங்கு காரணம் கர்த்தர் உன் மேல என் மேல ஆதரவாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். நான் கூப்பிடும் நாளிலே அவரின் சத்தம் கேட்டு தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் அவரை கூப்பிடணும், அவரை தேடணும். நிச்சயமாக இந்த நாளிலே நம்மோடு நம் மீது ஆதரவாயிருக்கிற ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். நம் மீது பிரியமாயிருக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எந்த நேரத்தில் இங்க மறைமல் நகர்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த நேரத்தில் ஒரு 2 பேரை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறாங்க. சர்ச்சை முடிஞ்சு ராபோஜன்லாம் முடிஞ்சு நான் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுறேன். அவர் என்ன ரொம்ப ஆனர் பண்ணி, சார் இவங்க 2 பேரும் துன்மார்க்கமான பசங்க கிடையாது. நமக்கு பக்கத்து வீட்டுக்கார பையன் 10,000 பேரு, அவங்க அண்ணன், அவங்க தம்பி, அவங்க அண்ணங்காரன் ஒருத்தன் ஐயப்பன், அவங்களோட கூட அவங்களுக்கு சகாயம் பண்ண ஒருத்தர் வந்தார், அவரையும் உட்கார வச்சிட்டாங்க. போனவொன்னு அங்கே இன்ஸ்பெக்டரோட பேசி, எந்த தப்பும் அவங்க பண்ண மாட்டாங்க சார், யாரோ கோத்து விட்டுக்கிறாங்க, அவங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. எஃப்ஐஆரே போடல, ஏதோ ஃபைன் கட்ட சொன்னாங்க, 1500 ரூபாய் ஏதோ ஃபைன் கட்டணும். அதுக்கு பில்லும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவங்கள விடுதலை பண்ணிட்டு. நம்ம தேவனுடைய ஆதரவு பெற்றவங்க, தேவனுடைய பிரியத்தை பெற்றவங்க. நம்மளும் மற்றவங்களை தப்புவிக்க வல்லவர்களாக மாறணும். மாட்டிட்டாங்களா, சிக்கிட்டாங்களா, சீரழியட்டும், அவங்களுக்கு அப்படிதான் நடக்கும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ஏதாவது சூழ்நிலை மாட்டி இருந்தாலும் அவங்கள தப்புவிக்கிறதுல கர்த்தருடைய ஆதரவு பெற்ற, கர்த்தருடைய பிரியத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக, ஒருவருக்கொருவர் பிரியமாக, பிறருடைய காரியங்களை கஷ்டப்படும் போது அவங்களை போய் தப்புவித்து அந்த இடத்துல அவங்க ரிலீஃப் பண்ணி ஆண்டவருக்காக வாழணும். அந்த கிருபையை இன்னைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு தேவன் தரணும். முகநூல் வழியாய் பார்க்கிற வீவர்ஸுக்கும் நான் சொல்றேன், நீங்களும் கர்த்தருடைய ஆதரவு பெற்றவங்க, நீங்களும் கர்த்தருடைய பிரியத்தை பெற்றவங்க. நம்ம மற்றவங்களை தப்புவித்து ரட்சிக்க கூடுமான மட்டும் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முற்படுவோம். இதற்காக நம்ம ஜெபிப்போம். ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நன்றாக ஜெபிப்பது நல்லது. ஆகவே நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யார் ஜெபிக்க போறோம்? சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
இந்த நாளை காணும்படியா எங்களுக்கு ஜீவன் பலன் சுகத்தை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா. இதோ இந்த நாள்ல நாங்கள் கேட்ட வசனத்தின்படியா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தப்புவிக்க என் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் மனுஷர்களை நாடி போகாதபடிக்கு தேவரீர் உம்முடைய சமூகத்தை ஆண்டவரை நாடி வருகிறவர்களாக எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே ஏசப்பா சொல்யூஷன் இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவிக்க ஆண்டவரே ஏசப்பா சிங்கத்தின் வாய்க்கு எப்படி தாவீதை தப்புவித்தீரோ அதே போல ஆண்டவரே ஏசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த மாம்சீக காரியங்களிலிருந்து இந்த உலகத்திற்குரியதான காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆசை இச்சை மோகங்கள் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஏசப்பா அந்த வேலையில தப்பு வைக்கும்படியா கூட செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா இந்த காரியங்கள் ஆண்டவரே உலகத்தின் காரியங்கள் இருந்து ஆண்டவரே ஏசப்பா நீங்க பிரித்தெடுத்தீங்க எங்களை. ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் மீண்டுமாய் உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஏசப்பா கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் இந்த காரியங்கள் இருந்து ஆண்டவரே நீங்கள் மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் தப்பு வைக்கும்படியா கூட செபிக்கிற ராஜா. உம்முடைய வசனத்தை அனுப்பி கர்த்தாவை குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு இந்த நாள் ஆண்டவரே நீங்க பேசின ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் உம்மை விட்டு ஆண்டவரை விலகாதபடிக்கு உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக ஆண்டவரே தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அப்படியே செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்திலே ஒரு மெய்யான சமாதானம் வேணும். ஆமா, என்னதான் பண்ணாலும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்ப்பேன், ஒரு வரி அங்க எழுதி வச்சிருப்பாங்க, வாழ்மையே வெல்லும். கவர்மெண்ட் என்ன தகுதித்தங்கள் பண்ணாலும் ஆண்டவர் ரட்சணிய நாளை வைத்திருக்கிறார். இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்தவங்க பலரு ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து அதை பெற்று கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சுதந்திரத்தை எலெக்ஷன் கமிஷனை கொண்டு உயர் நீதிமன்றங்களை கொண்டு தகர்த்து எறிய அவங்களுக்கு எதிராளியா இருக்கிறவங்க எல்லாரையும் பாதிக்க வைக்கிறதுல தீவிரமா இருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுல இன்னும் அதிகமா இருக்கு. எப்படியாவது எந்த வழியிலாவது என்று இருக்கிறாங்க. எந்த தீங்கும் இந்திய மக்களுக்கு சேதத்தை உண்டு பண்ணாது. ஏழை எளிய மக்கள் மேலே ஜனாதிபதியா இருந்தாலும் பிரதமரா இருந்தாலும் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சமத்துவம் சமூக நீதி பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுடைய வளர்ச்சியில ஒரு ராஜா இருப்பானான கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டில 18 கோடி பேருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாட்டில ஏழைகளா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு தண்ணீரை 3 வேளையும் சாப்பிடுற சூழ்நிலைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்குதுன்னு மத்திய அந்த காரியங்களை விசாரித்து செய்கிறவங்கள அறிக்கையா சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவன் ஒவ்வொரு மாநிலங்களையும் கரிசனை உள்ள தலைவர்கள் ஆளுகை செய்து, நமக்கு ராவணன் ஆள்றானா முக்கியம் இல்லை. தேசத்திலே நமக்கு ஒரு சமாதானம் வரும். ராமன் ஆனாலும் ராவணன் ஆனாலும் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, சுகம் இருக்கணும், சுபிட்சம் இருக்கணும். இன்னும் அடித்தட்டுல இருக்கிறவன் அப்படியே இருக்கிறான், மிடில் இருக்கிறவன் அப்படியே இருக்கணும். கார்பரேட்டுகள் தான் இந்த மக்களுடைய முதுகையும் வீதியாக்கி நடந்து போய்கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து ஏழைகளை விசாரிக்கக்கூடிய முதலாளிகளாக
கம்பெனி முதலாளிகள் இருக்கு. தன்னிடத்துல வேலை செய்கிறவளுக்கு உரிய அவனுடைய படிப்புக்கு ஏற்ற தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலையை கொடுத்து சம்பளம் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்திலே இந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும்படி ஏவப்பட்ட ஒருவர் ஜெபிக்கிறார். சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிற ராஜா, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி. நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கொடான கொடி சோதர ஆண்டவரே. இந்த வேலையில கூட கத்தாவே எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாட்சிக்கு வரவங்க தனக்கு சம்பாதித்து கொள்ள தன்னுடைய ஆண்டவரே ஜெனரேஷனுக்கு கத்தா கோடி கோடியா இடங்களையும் அதையும் சம்பாதித்து கொள்ளதான் இருக்கிறாங்களோ ஒழியோ யாரும் ஆண்டவரே தேசத்தின் மக்களுக்கு ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆட்சி எந்த இடத்துலயும் இல்லாதபடிக்கு இருக்குது கர்த்தாவே. எத்தனை கோடி ஜனங்கள் ஆண்டவரே வீடு இல்லாம தெருவோரங்கள் சாப்பாடு இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த ஆட்சியில இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே சீஃப் மினிஸ்டர்ஸையும் ஆண்டவரே பிரைம் மினிஸ்டர்ஸையும் ஆண்டவரே கர்த்தாவை நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவையும் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த ஜனங்களை குறித்து ஒரு நோக்கம் ஒரு நன்மைகளை செய்யணும் ஆண்டவரே. அவங்களுக்கு யாரு செய்வான்? எவ்வளவோ இடங்க வீணா கிடக்குது. அந்த இடத்துல கூட ஒரு நல்ல ஒரு சும்மா ஒரு ஷெட்டு போட்டு கூட நீட்டா போட்டு ஆண்டவரே அந்த ஜனங்கள்லாம் தங்கி கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வேளையோ எப்படியாவது ஒரு சாப்பாடை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீங்கராக. அந்த ஜனங்களை போஷிக்க கர்த்தாவே இந்த கர்த்தாவே ஆண்டவர் எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு கவுன்சிலர்களுக்கு வார்டு மெம்பர்களுக்கு இப்படி ஒவ்வொருவரும் விசேஷமா பிரைம் மினிஸ்டரோடு கர்த்தர் பேசுவீராக. ஏழைக்கு ஆண்டவரே கர்த்தர் தாமே கைகளை திறக்க அந்த ஜனங்களுக்கு என்ன தேவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இருக்கணும் ஒழிய ஏதோ சீட்ல உட்கார்ந்து ஏதோ நம்ம சம்பாதிச்சோம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜனங்களுக்கு இறங்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்க தேசத்திலே நல்லது ஒரு செழிப்பை தேவன் உண்டு பண்ணுவீராக. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா எத்தியோப்பியா வரைக்கும் அரசாண்டா வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியா எங்கள் இந்திய தேசம் பைபிள் இருக்கதே இந்தியா என்று சொல்லி என் தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து விசேஷமாக ரட்சிப்பு ஆண்டவர் ஆவியை ஊற்றி ஒவ்வொருவரும் கத்தா ஒவ்வொரு பதவியில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை அழிந்து கொள்ளும்படியாய் ரட்சிக்கும்படியாய் ஜனங்கள் ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து இந்த கடைசி நாட்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிச்சோம். ஆண்டவரே தமிழ்நாட்டில் இப்படி பெரிய காரியங்களை செய்தாரு, இந்த நாட்டுல இப்படி செஞ்சாரு, நாங்க அப்படியே சந்தோஷப்பட்டு நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியாய் ஜனங்களை போஷித்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திலே எத்தனையோ வாலிபர்கள் படித்து விட்டு வேலை இல்லாதபடியினாலே பிள்ளைக்காத்தனமாக அரசியல் அதாவது சினிமா நடிகர்களுக்கு பின்னாலே பல அரசியல் தலைவர்களுக்கு பின்னாலே போய் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையில உள்ள பிள்ளைங்க கூட அப்படி நடிகர் பின்னால போறாங்க, அரசியல்வாதிகள் பின்னால போறாங்க. அப்படி இல்லாம ஆண்டவரை முழு மனதோடு நேசித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருந்து தன் எதிர்காலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக மாற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளும் நல்ல நிலையில உயர்த்தப்படும். எல்லா கம்பெனிகள்லயும் கிறிஸ்தவரா வா உனக்கு வேலை தர்றேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு நீதி நெறிகளை பின்பற்றுகிற வாலிபர்களாக வாலிப தங்கச்சிகளாக நம்முடைய சபையார்கள் மாறணும். அதற்காக ஏவப்பட்ட ஒருவர் செபிக்கலாம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக வேண்டி ஸ்தோத்திரம் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே வாலிபர்களுக்காக நம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்கள் தகப்பனே அவங்கள சினிமா நடிகர்களுக்கு பின்னாடியும் அந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு பின்னாடியும் போய் அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை வீண் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ராஜா. தகப்பனே அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் போது அதுல இருந்து டிவியேட் ஆகிறதுக்கான காரியங்கள் நடக்கும் ஆண்டவரே. அதனால தகப்பனே படிச்ச வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கரிசனம் உள்ளவராக ஆண்டவரே கிருபையுள்ளவராக இறங்கி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலைகளை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கம்பெனிகளை ஆண்டவரே நல்ல படித்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலைகளை கொடுத்து நல்ல ஒரு வழியில அவங்க நடப்பதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்கும் போது இந்த சினிமா நடிகர்களுக்கு பின்னாடியோ இல்ல பொலிட்டீஷியனுக்கு பின்னாடியோ போகாமல் ஆண்டவர் ஒரு நல் வழியில இருப்பாங்க. அதனால தகப்பனே நீ தயவு கூர்ந்து அந்த பிள்ளைகளை வழிநடத்தி அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஒரு உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாகவும் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் உமக்கு சபைக்கு தூண்களாகவும் மாற கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களை மேல ஒரு கரிசனம் உள்ள தேவனாக இருந்து அந்த வாலிப பிள்ளைகளை நீரை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்க மனங்களில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் எடுத்து போட்டு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறப்பே செய்ய போகிற தெய்வக்காக வேண்டிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதித்து இந்தியாவுக்கும் சபையிலுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது உபயோகமுள்ள பிள்ளைகளாக மாற நிற்கிறவை பாராட்டுவீரா. துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு முக்கியமான குறிப்பு, ஜெபிக்கணும். இன்னைக்கு சில ஊழியக்காரங்க தங்கள் வாழ்க்கையில அதாவது தேவைகள் சந்திக்கப்படாதபடினாலே நேற்றைய தினத்துல கூட ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். இந்த பாஸ்டர் ஒருத்தர் தன் சபையை விலை பேசின்னு இருக்கிறார் கொடுத்துறதுக்கு. காரணம் விசுவாசிகள் அந்த சபையில நிலைத்திருக்காம நிறைய இன்னைக்கு கார்பரேட் சபைகள் அதிகமாயிடுச்சு. கூட்டம் நிறைய வர இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லாம அந்த ஊழியக்கார் கிட்டத்தட்ட அந்த இடம் 1 ஏக்கருக்கு மேல இருக்கு. அதுல சர்ச் இருக்குது. ஆனா ஒரு சில நெருக்கத்தின் நிமித்தமா அதை விட்டுறதுக்கு வேலை பேசுற எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நீங்க இந்த கிராமத்துல இந்த இடம் இருக்குது வாங்கிடுங்க. எனக்கு ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு ஜெபம் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இல்லைங்க அந்த மாதிரி நடத்துதுல எனக்கு இல்லை, வேற யாராவது பாருங்க. இப்படி நிறைய ஊழியக்காரங்க இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டுட்டு அங்கங்க செக்யூரிட்டி கார்டா ஒரு பாஸ்டர் இன்னைக்கு சென்னையில ஒரு கம்பெனில செக்யூரிட்டி கார்டா இருக்கு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, எனக்கு மாசம் ஏதோ செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் ஒரு தலைவர் போல 25,000 ரூபாய் சம்பளம் வருது பாஸ்டர், ஏதோ நிக்கிறோம், வாங்கி சாப்பிட்றோம், நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க சபையை விட்டுட்டீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, வாடகை கொடுக்க முடியல, வாடகை கொடுக்கற அளவுக்கு ஜனங்களும் வசதியானவங்க இல்லை. பக்கத்துல ஒரு சபைக்கார் வந்து இந்த ஜாதி பிரச்சனைய வச்சு சபையில இருந்து 5 குடும்பங்களை கொண்டு போயிட்டாங்க. அவங்கதான் ஊழியத்தை தாங்குறவங்க, அவங்களும் போயிட்டாங்க. பட்டு பார்த்தேன் பாஸ்டர், கொரோனாவுக்கு பிறகு இன்னும் மோசமாயிடுச்சு. ஒரு கம்பெனில செக்யூரிட்டி கார்டா நான் சேர்ந்துட்டேன்னு சொல்றேன். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. இந்த நிலையெல்லாம் மாறி ஜனங்கள் ஒரு இடத்துல இருந்து தன்னை நடத்தின ஊழியக்காரங்க நேசிக்கணும். அதே சமயத்துல சில காரியங்கள் ஊழியக்காரங்களும் மிஸ் பண்றாங்க. அதையும் தேவன் பார்த்து சபைகள் எந்த விதத்திலையும் மூடப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல RSS மூலமா
இந்து முன்னணி மூலமா நிறைய சபைகள் மூடப்பட்டிருக்கு. அதெல்லாம் அரசாங்கம் தலையிட்டு திறந்து கொடுத்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆதரிக்கிற மக்கள் தேசத்துல எழும்பும். அதற்காக ஒருத்தர் ஜெபிக்கணும். யார் ஜெபிக்க போறோம்? பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த நல்ல தேவன், ஆமென். ஆண்டவரே, உண்மை பார்க்க கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ரூபமாய் ஆண்டவரே இந்த பூமியிலே உலாவி வருகின்ற ஆண்டவரே ஊழியக்காரர்களும் கருத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, கேள்விப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவரே மனதிற்கு ரொம்ப துக்கமும் ஆண்டவரே சஞ்சலத்துக்கும் ஆண்டவரே எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதா ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திங்க. ஆண்டவரே, இந்த சபைகள் மூடப்பட்டு அந்த செயல்களை ஆண்டவரே நீரே ஆண்டவரே இறங்கி வந்து தவிர்த்து ஆண்டவரே இந்த RSS ஆண்டவரே இந்த சன் பரிவார் கும்பல்கிட்ட இருந்து ஆண்டவரே கிறிஸ்தவ மக்களை காக்க வேண்டுமா நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே ரொம்ப எஸ்பெஷலி ஆண்டவரே இந்த பாஸ்டர்ஸ் ஆண்டவரே அவங்களோட குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் உங்களுடைய கோட்டைக்குள்ள ஆண்டவரே நீர் மூடி மறைக்க வேண்டுமா நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே எந்த ஒரு பிடிய நிமித்தம் ஆண்டவரே இந்த ஊழியமும் ஊழியக்காரர்களும் ஆண்டவரே தன்னுடைய பாதையிலிருந்து ஆண்டவரே விலகாதபடி நீரே ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு உறுதுணையா நிற்க வேண்டுமா நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க வேண்டுமா நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே அந்த ஆலயத்திற்கு வருகின்ற அந்த விசுவாசிகளோட பொருளாதார சந்திகள் ஆண்டவரே அந்த பொருளாதார ஆண்டவரே சந்திக்க வேண்டுமா நோக்கி பார்க்கிறேன். அந்த கர்த்தர் முழுவதுமாய் ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாம் நிறுத்தி போட்டு மீண்டுமாய் ஆண்டவரே இந்த கழுகு வாழ வயதுக்கு திரும்புவதை போல ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு வெளியே போன ஊழியக்காரர்கள் ஆண்டவரே மீண்டும் ஊழியத்துக்கு வந்து உங்களுடைய நாமத்தை பூமி எங்கும் கொண்டு சென்ற வல்லமையாக எழுப்பி நிற்க கிருபை தர வேண்டுமாய் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே இந்த காலை வழியில ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்பீர் என்று விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆண்டவரே இந்த பீகாரோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கூட ஆண்டவரே ரொம்ப ஆண்டவரே மனதுக்கு ரொம்ப ஆண்டவர் பதட்டத்தை ஆண்டவரே ஏற்படுத்துகிற ஆண்டவரே தமிழ்நாட்டுல ஆண்டவரே விதமான ஒரு RSS ஆண்டவர் பின்னணி மூலம் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆட்கொள்ளலாம் என்று வருகின்ற அந்த BJP RSS போன்ற ஆண்டவரே சக்திகளை நிர்மூலப்படுத்தவும் நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே அவ்விதமான ஆண்டவரே தீய செயல்கள் ஆண்டவரே தீய சக்திகள் இல்லாமல் போனாலே ஆண்டவரே இந்த இடத்துல உங்களுடைய ராஜ்யம் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஆண்டவரே பெருகி கொண்டே போகும். ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துங்க. இங்க இருக்க ஆட்சியாளர்கள் கூட ஆண்டவரே நீங்கள் அவங்களுக்கு மன துருக்கத்தை தாங்க ஆண்டவரே அவங்களுடைய மனசுல பேசி ஆண்டவரே இங்க ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே எல்லா மதத்தினரும் நல்ல ஒரு இணக்கமும் சமாதானம் கட்டளையிடும் நோக்கி பார்க்கிறேன். எந்த ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி பழகி வரும் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவரே மேன்மேலும் உயர்த்த வேண்டுமா நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே கிறிஸ்தவர்களை மேன்மேலும் உயர்த்துங்க. ஆண்டவரே ஊழியக்காரர்களோட பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக கூட ஆண்டவரே இந்த காட்டாங்குளத்தூர் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே இந்த பர்டிகுலரா இந்த கூடலூர் ஆண்டவரே இந்த பகுதிகளில் இருக்க ஆண்டவரே எல்லா சபைகளும் கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீரை இறங்கி அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு எழுப்புதலோட ஆண்டவரே அந்த ஒரு வருஷத்தை நீர் முன்னுக்கு ஆண்டவரே அவளை கொண்டு செல்லவும் பார்க்கிறோம். வரப்போகிற வருடத்துல கூட ஆண்டவரே ஒரு புதிய வருடத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரை கடந்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு மீண்டுமாய் நீர் வல்லமை நிமித்தம் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்படியே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து சபை இல்லாத ஊழியக்காரர்களுக்கு சபைக்கான நல்ல இடங்களை கொடுக்கணும். இடம் வாங்கி போட்டு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளை முதல் மக்களாம் டீமுடைய கிராம ஊழியம் இருக்கிறது. அந்த நாட்கள்ல தேவன் அந்த ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்யணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துல மக்களாம் டீம்ல இருக்கிற பாஸ்டர் கிளாட்வினுக்கு பெங்களூர்ல சொந்த இடம் இல்லை. அந்த சொந்த இடத்தை ஆண்டவர் தரணும். அதே மாதிரி தியாகராஜன் ஒரு பாஸ்டர் எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரு சொந்த இடத்துல சர்ச்சை கட்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அங்க இருக்கிற உதயகுமார் ஜெபித்த மாதிரி அந்த ஆளுங்க
அதை தடை பண்ணி கோர்ட்ல கேஸ் இருக்குது. அதெல்லாம் உடைச்சி எடுத்து கவர்மெண்டே இறங்கி அந்த இடத்த கட்டி கொடுத்து நீ சுதந்திரமா ஆண்டவரை ஆராதிச்சுக்கோன்னு சொல்லணும். அந்த இடம் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் பொருத்தமானது. அவங்களும் அந்த இடத்த எழுதி கொடுத்து அதை நீ வச்சுக்கோ, எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருன்னு வாங்கிட்டு அவங்க போகணும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்யும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க டீம்ல ராஜதாஸ் பாஸ்டரு இன்னும் சபை முடிக்காம இருக்கிறார், தளம் போட்டாரு. அதுக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள், இனிமே இன்டீரியல் ஒர்க்கு தான் அதிகமா இருக்கும். அதனுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க ஊழியத்துல பேடு வாசிக்கிற அருண்குமார் ஓஜிக்குப்பத்துல ரொம்ப போராட்டத்தோடு இருந்தாரு. ஷெட்டு போடுவடா, நாங்க வரும்போது அங்க ஷெட்டு போடப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஷெட்டு போட்டுட்டாரு. இப்ப சுற்றிலும் சுவர் எழுப்புறதுக்கு என்கிட்ட கேட்டாரு. ஒரு 30,000 ரூபாய் முடிஞ்சா கொடுங்க மாமா அப்படின்னாரு. இல்லடா நான் பாக்குறேன், ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். கர்த்தர் அந்த மகனுக்கு அந்த இடத்துல அந்த காரியங்கள் முடித்து கொடுக்கணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் அந்த ஜபங்கள்ல எல்லாரும் பங்கு கொள்ளணும். எனக்கு உண்மையாவே உதயகுமார் வந்திருக்குது, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜபிக்கும் போது நமக்கு எல்லாத்தையும் ஜெயம் கொடுப்பார். இப்படி இந்த ஜபத்துல பங்கு கொள்ற ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முகநூல்ல கூட நமக்கு நிறைய பேர் அதுல இன்னைக்கு ஆடா இருக்கிறாங்க, டெய்லி ஆடா வராங்க. கர்த்தர் அநேகர் அதுல கூட பங்கு கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய சபையினுடைய புதிதாக கட்டப்பட்ட படிக்கட்டுங்களுக்கு கிரானைட் போட்டு ஹேண்ட்ரைல்ஸ் போடணும். அதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு அந்த கிரானைட் கடைக்காரர் ஒருத்தர் வர தாமஸ்ன்னு சொல்லி NH1 இருந்து அதை நமக்கு சுமூகமாக செய்து கொடுத்து அதுக்கு ஹேண்ட்ரைல்ஸ் போடணும். கர்த்தருக்கு சித்தமானா நம்ம டிசம்பர் 2ஆம் தேதி வீடு அங்க போற மாதிரி ஐடியா பண்ணி இருக்கிறோம். அதுக்குள்ள அந்த வேலைகள்லாம் முடியணும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அங்க போயிட்ட பிறகு இந்த இடத்த என்ன செய்யலாம்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆக்சுவல் அருள்ராஜ் என்ற சகோதரர் சொன்னாரு, நான் கம்பெனியில பேசுறேன் மாமா, நமக்கு மேனேஜர் கிட்ட பேசுறேன், நிறைய பேர் பசங்க தங்கறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறாங்க, கம்பெனியே உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமான அந்த காரியங்கள் நமக்கு வந்தா நமக்கு லோன் கட்டுறது கொஞ்சம் பிரைவேசியா இருக்கும். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென்.